எல்லாருக்கும் ஹாய், திஸ் இஸ் ரோசி. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த இயர் தீபாவளிக்கு எங்கள் வீட்டு தீபாவளி ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸும் நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். இது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ட்ரிச்சியில் உள்ளது. நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க இந்த இயர் தீபாவளிக்கு. குர்த்திஸ்லாம் வந்து இந்த எத்னிக் வியர்லாம் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான் இருந்துச்சு. முன்னெல்லாம் வந்து 2000 3000 அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1500லே வந்து நிறைய குர்த்திஸ்லாம் வந்து அப்படியே செட்டாகவே பேண்ட்டு ஷாலு டாப்போடு இருந்தது. நிறைய கலெக்ஷன் இருந்தது. இந்த வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமே வந்து 2000 ரேஞ்சில் வரும். ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் இதெல்லாம் 2000 இருக்கும் அந்த மாதிரி நினப்பேன். பட் ரேட் பார்க்கும்போது 1500 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ட்ரெண்ட்ஸில் இந்த அளவு இருக்கிறது வந்து பெரிய விஷயம்தான். கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா செம்ம ட்ரெண்டியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். மோரோவர் எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த க்ரீன் குர்த்தி பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக ஒரு எத்னிக் வியர் செம்மையாக இருந்தது. பட் ஆனால் நான் ட்ரெண்ட்ஸில் எதுவும் எடுக்கலை. ஃபுல்லாக வந்து கலெக்ஷன்ஸ் மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன். இந்த குர்த்தியுமே வந்து ஃபுல்லாக லாங்காக அம்ப்ரெல்லா டாப் மாதிரி வரும், நல்லா இருந்தது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே டாப்பு பேண்ட்டு அப்படியே செட்டாக வரும். எல்லாமே 1000 ருபீஸ் தான். நிறைய கலெக்ஷன்ஸ் இதிலே இருந்துச்சு. இதில் கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த பக்கம்லாம் நிறைய இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸி ட்ரெஸ் சொல்லவே வேண்டாம். இதுவுமே நல்ல ட்ரெண்டியாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டீஸ்க்கு வந்து டிஷர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. பட் ஆனால் இதெல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகம் தான். 600 400 அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரிச்சி தைலா சில்க் தான் வந்திருந்தோம் எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. அங்கே வந்து குர்த்தி பார்த்தேன். இந்த பீச் கலர் குர்த்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சைஸ் வந்து எனக்கு அவைலபிளாக இல்லை. அதனால் நான் வேறு ஒரு ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். அதுவுமே செம்ம அழகாக இருந்தது. நான் அது வீடியோட எண்டில் காட்டியிருக்கேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்தோம். கொஞ்சம் ஃபார்மலாக தான் எடுத்தோம். ஏன்னா அப்போ தான் ஆஃபீஸ் வியர்க்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. தென் பார்த்திங்கன்னா 3000க்கு மேலே ஷாப் பண்ணால் வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பன் கொடுத்துருந்தாங்க. கூப்பன் கொடுத்து பக்கத்தில் வந்து எங்களோட கோல்டு ஜுவல்லரி ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், அங்கே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அங்கே போய் பார்த்தா வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல், எங்களுக்கே இப்போ தான் தெரியும். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கோல்டு ஷாப் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல, ஸோ எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக நாங்கள் இந்த ஒரு இதை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வந்து கிஃப்ட் வந்து இந்த வாளி தான் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நேராக போனது பார்த்திங்கன்னா அகமது தான். இங்கே வந்து நான் சாரீ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஆல்ரெடி எங்கள் அம்மா ஒரு 3 சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதால நான் போய் பார்த்தேன். காட்டன் சாரீஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து காட்டன் சாரீ எப்படின்னா அதிலே வந்து பார்ட்ரு பார்த்திங்கன்னா வந்து பட்டு சாரீ மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த கலெக்ஷன் எனக்கு பிடிச்சதுனால இங்கே வந்து எடுத்தேன். நான் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் சாரீ எடுத்தேன். அது செம்மையாக இருந்தது. இந்த வீடியோவில் வரும், இங்கே பாருங்கள். இந்த சாரீ தான் நான் எடுத்தேன். ஒரு பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர். ப்ளவுஸ் வந்து இதுக்கு தனியாக வந்து நான் வாங்கியிருந்தேன். அது எதனாலன்றது வீடியோட எண்டில் காட்டியிருக்கேன். தென் பார்த்திங்கன்னா அகமதில் சொல்லவே வேண்டாம். சுடி மெட்டீரியல் வந்து பயங்கரமாக இருக்கும், கிராண்டானது, காட்டன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி மென்ஸுக்குமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். தென் பார்த்திங்கன்னா நைட்டி பார்த்தேன். நைட்டி எல்லாமே ஓகே தான், பட் ஆனால் ப்ரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தது. தென் பார்த்திங்கன்னா அகமதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் இங்கே பார்த்திங்களா ஒரே விலைன்னு போட்டு 160 ருபீஸ். எல்லா நைட்டியுமே வந்து 160 ருபீஸ் தான். நான் 5 நைட்டி வாங்கினேன். செம்மையாக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்காதுன்னு நினச்சேன். பட் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது, சின்ன கடை தான், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல. ஒரு 5 நைட்டி எடுக்கணும்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணி போனேன். ஏன்னா 160 ருபீஸ் தானே. இந்த ஆஃபர்லாம் இந்த மாதிரி தீபாவளி டைமில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரிச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் இந்த கடை. நான் வாங்கின 5 நைட்டியும் அதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவில் எண்டில் காட்டியிருக்கேன், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து சாப்பிட போயாச்சு. கேரளா மெஸ் தான் போயிருந்தோம்.
நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கேரளா மெஸ்ஸில் இப்போ வந்து அந்தளவு ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி. பட் ஆனால் அவங்க வந்து புரோட்டா வந்து அடிச்சிக்கவே முடியாது, செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டோன்னா புரோட்டா சாப்பிட்லாம். நாங்களும் புரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். தென் கீ ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கீ ரைஸுமே சுமாராக தான் இருந்தது. தென் அதோட அந்த எக் மசாலா வந்து புதுசாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் எக் மசாலா வந்து டேஸ்ட் வைஸ் வந்து செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலாக வந்து ஹாட் வாட்டர் வாங்கினோம். 1 கிளாஸ் வாங்கி ரொம்ப ஹாட்டாக இருக்கனால என் ஹஸ்பண்ட் அதில் வந்து பச்சை தண்ணியெலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் தைலால் வாங்கியிருந்தேன்னு சொன்னால குர்த்தி, அது இந்த குர்த்தி தான். செம்ம கிராண்டாக இருக்கும். முன்னாடி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க், ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டு கிட்ட வரும். அதே மாதிரி கீழேயும் வந்து ஸ்டோன் ஒர்க் வரும், ஃப்ளோரலாக கொடுத்துருப்பாங்க. இந்த அம்ப்ரெல்லா டாப் இந்த கலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி எல்லோ மாம்பழ கலராக இருக்கும். இது வந்து நைட் டைம் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டிங்கன்னா செம்ம லுக்காக இருக்கும். என் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணாங்க. சரி ஓகே, அவங்க செலக்ட் பண்ணுறது எப்போதுமே நல்லா தான் இருக்கும். கலர் வந்து அப்படியே ஆப்டாக இருக்கும், எனக்கு அப்படியே செட் ஆகும். தென் ஷால் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி காட்டனில் தான் கொடுத்துருந்தாங்க. பார்க்க நீட்டாகவும் இருக்கும், கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வாங்கினது ஆல்ரெடி நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் ஒன் டைம் காட்டிடுறேன். இது வந்து ஷர்ட்டு, ஃபார்மல் ஷர்ட்டு. போன உடனே பார்த்தோம், இது எனக்கு ஓகேன்னு ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மெயினானதுக்கு வருவோம், சாரீ. இதான் வந்து சாரீ கலெக்ஷன். இது வந்து எங்கள் அம்மா வாங்கின சாரியையும் நான் இதில் காட்டியிருப்பேன். எங்கள் அம்மாவும் இதே ரெட் கலர் தான் எடுத்திருந்தாங்க. இந்த ரெட்டில் பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து இந்த மாதிரி க்ரீனில் வந்திருக்கும். இதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் வந்து க்ரீனில் வரும். ஆக்சுவலாக நாங்கள் சாரீ உள்ளே ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல, ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றது. முந்தி மட்டும் பார்த்தோம், அவ்வளோதான். தென் பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து இந்த பார்ட்ரு வந்து நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும், பார்க்க பட்டு சாரீ மாதிரி இருக்கும். ஆனால் காட்டன் சாரீ அதே மாதிரி மொடன் இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மயில் கலர், இதுலேயும் வயலட் பார்ட்ரு வந்திருக்கும். இது வந்து எங்கள் அத்தைக்காக வாங்கினது. இதுவுமே செம்ம அழகாக இருந்துச்சு. இந்த கலர் ஒவ்வொரு கலருமே பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினது. பல்லு பார்த்திங்கன்னா முந்தியில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும். இது வந்து ஒரு செக்குடு சாரீ, இது அம்மா வாங்கியிருந்தாங்க. இதுவுமே வந்து கட்னா வந்து நல்லா ரிச்சாக அழகாக இருக்கும். மோஸ்ட்லி காட்டன் சாரீஸ்னாவே பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதை நீங்கள் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா காட்டன் சாரீனே யாருமே சொல்ல மாட்டாங்க, பட்டு சாரீ மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்துருவீங்க. வெறும் 600, 580 அந்த ரேஞ்சில் தான் எல்லா சாரியுமே. இதுக்கு மேட்சிங்காக நான் டிசைன் ப்ளவுஸ் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, எதுக்காக எடுத்தேன்னா ஆக்சுவலாக ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்களே, ப்ளவுஸ் வந்து உள்ளே அட்டாச்சாக வந்திருந்தாலும் சாரீ லென்த் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா வந்து சேஃப்டிக்கு ப்ளவுஸ் எடுத்துட்டேன். தென் பார்த்திங்கன்னா மெயினானது இப்போ நம்ம நைட்டிக்கு வந்தாச்சு. நான் சொன்னேன் இல்லையா 160 ருபீஸ்க்கு ஒரு நைட்டி எடுத்தேன்னு சொல்லி, இந்த மாதிரி 5 நைட்டி எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஜிப் டைப்பு, அப்புறம் ஜிப் இல்லாமல் நார்மலாக இந்த நெக் பேட்டர்ன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெக் வச்சு வரும்ல அந்த பேட்டர்ன், எல்லா டிசைன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. கலர்ஸு, டிசைனு, வெரைட்டியாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் இந்த நைட்டி எல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன் ஒரு டைம். எப்போதுமே நைட்டிஸ் வந்து ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வியர் பண்ணுவேன். எல்லாமே வாஷபிள், சூப்பராக இருக்குது. ஒரு சின்னோண்டு கலர் கூட வரல, அதாவது அந்த சாயம் கூட வரவே இல்லை. ஸோ சூப்பர் குவாலிட்டி. நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து எனக்கு தெரிஞ்ச தீபாவளிக்கு மட்டும்தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. ஸோ இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் எங்களோட வந்து தீபாவளி ஷாப்பிங் விலாக், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.